முதல்வர் விஜய் தலைமையில் காவல் அதிகாரிகள் ஆட்சியர்கள் 2வது நாள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. நேற்றைய தினமும் மாநாடு நடைபெற்ற நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் 2வது நாளாக மாநாடு நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். காலையில் காவல்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நேற்றைய தினமும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. பெண்கள் பாதுகாப்பு குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகி இருந்தது. 2வது நாளாக மாநாடு தொடங்கியிருக்கிறது. இன்று என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுறாங்க? என்ன விவரம் ரமேஷ்? மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து முக்கியமான விஷயங்கள், தொழில்துறை சார்ந்த வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் சரியாக இருக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. முதலில் காலை IPS அதிகாரிகளுடன் மட்டும் முதலமைச்சர் ஆலோசனை செய்ய இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக IAS அதிகாரிகளுடன் இணைந்து நடத்துகிறார். மதியத்திற்கு உணவு இடைவேளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் IPS மற்றும் IAS அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து அந்த நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழு புகைப்படமும் எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். இறுதியாக அதே போல சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் SPக்களுக்கான சிறந்த விருதினையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அதாவது குறிப்பாக இந்த பழைய செக்ரட்டரியேட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு அந்த கனெக்டிங் பாலம் வழியாக தொடர்ச்சியாக 2வது நாளாக நடந்து சென்றார். அனைத்து துறை செயலாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசியல் செய்யக்கூடாது என்றும் அதிகாரிகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல சுதந்திரமாக செயல்படுங்கள், யாருடைய அழுத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் செயல்படுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 23 தலைப்புகளில் விவாதம் நடைபெற இருக்கிறது. நேற்றைக்கும் தலைப்புகளில் பல்வேறு தலைப்புகளில் குறிப்பாக ஆலோசனை நடைபெற்றது. ரேஷன் கடைகளில் எடை குறைபாடு இல்லாத தரமான உணவுப் பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அடிப்படை வசதிகள், சுகாதார வசதிகள், மின் விநியோகம், முதியோர் ஓய்வூதியம், பெண்கள் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பன போன்ற முக்கியமான விஷயங்கள். ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளிகளில் ஜாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கண்காணிக்க வேண்டும். கோவில் திருவிழாக்கள், அரசியல் பேரணிகள், பொது நிகழ்வுகள், பொது நெரிசல் போன்றவற்றை தடுக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை நேற்றைக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். இன்றைக்கும் முக்கியமான அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்க இருப்பதாக நமக்கு தகவல் வெளியாகிறது. ஆனந்தி, காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இன்றைய தினம் ஏதாவது ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது அறிவுறுத்தல் கொடுத்திருந்தாங்களா? ஏன்னா நேற்றைய தினம் சில ஆவணங்களை கொண்டுட்டு போயிருந்தாங்க. இன்றைய தினமும் அது போன்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தா? நிச்சயமாக, அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, கடந்த ஒரு மாதத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்கள், இது போன்ற விஷயங்கள் காவல்துறை அதிகாரிகள் அனைத்து மாவட்ட SPக்களும் பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த ஆட்சித்தலைவர்கள் மற்றும் SPக்கள் பார்த்தீங்கன்னா இளம் IAS IPS அதிகாரி நிறைய பேரை போட்டிருக்காங்க. அதே போல தனிநபர் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கார். அடிப்படை வசதிக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் செய்ய. குறிப்பாக பாலிடிக்ஸ் செய்யாமல் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு அரசியல், குறிப்பாக அமைச்சர்களுக்கும் ஒரு முக்கியமான ஆலோசனை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்க மாட்டார்கள். இந்த முறை அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்று அவர்களுக்கும் புதிய அமைச்சர்களாக இருப்பதால் பல்வேறு விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுவதற்கான ஆலோசனை கூட்டமாக இது அமைந்திருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.